டே ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்ஐ மற்றும் போலீஸ் தேர்வுக்கான டேசிட் பிளான் 9 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோக்கான கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய வீடியோக்கான பிடிஎஃப் சேனலில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படக்கூடிய மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் அடிமை முறை எந்த ஆண்டு ஒழித்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 1843. செகண்ட் கொஸ்டின், நகர்ப்புற நிர்வாக பிரிவுகளில் சரியானது எது? மாநகராட்சியா, நகராட்சியா, பேரூராட்சியா அப்படின்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரியா. தேர்ட் கொஸ்டின், தேசிய கடற்படை தினம் எப்பொழுது? தேசிய கடற்படை தினம் ஆப்ஷன் பி டிசம்பர் 4. ஃபோர்த் கொஸ்டின், மாநகராட்சி தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? மாநகராட்சி தலைவரை எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னா ஆப்ஷன் சி மேயர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஸ்டின், கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சார்ந்தவர்? கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ துளுவ வம்சத்தை சார்ந்தவர். சிக்ஸ்த் கொஸ்டின், குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்த பல்லவ அரசர் யார்? குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்த பல்லவ அரசர் ஆப்ஷன் ஏ மகேந்திரவர்மன். செவன்த் கொஸ்டின், இந்தியாவில் அதிக அளவில் நெல் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? இந்தியாவிலேயே அதிக அளவில் எந்த மாநிலத்தில் நெல் உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி மேற்கு வங்காளம். எய்த் கொஸ்டின், இளநிலையில் ஆறுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றங்களில் கீழே கொடுத்திருக்கிறதுல எது பொருந்தாதது? இளநிலையில் ஆறுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றங்களில் பொருந்தாதது ஆப்ஷன் பி குருட்டு ஆறுகள். நைன்த் கொஸ்டின், முதலீட்டு குறைப்பு எதை ஏற்படுத்தாது? முதலீட்டு குறைப்பு எதை ஏற்படுத்தாது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பொது வளங்களை வெளிக்கொணர்வது. 10th கொஸ்டின், ஏனைட் என்ற நூலை எழுதியவர் யார்? ஏனைட் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் சி வெர்ஜில். 11th கொஸ்டின், பெட்ரோலியம் என்ற சொல் பெட்ரா அதாவது பாறை மற்றும் ஓலியம் எண்ணெய் என்ற இருவகை இரண்டும் எந்த மொழிச்சொற்களிலிருந்து பெறப்பட்டது? பெட்ரோலியம் என்ற சொல் பெட்ராவும் ஒலியம் என்ற சொல்லும் எந்த மொழிச்சொற்களிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் டி லத்தீன். நெக்ஸ்ட் 12th கொஸ்டின், இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் என்ற நில அளவியாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது? இந்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ எந்த ஆண்டு அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் என்ற நில அளவியாளர் உதவியோட நிறுவப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி 1861. நெக்ஸ்ட் 13, கவிராஜா கவிராஜா என்ற பட்டம் பெற்றவர் ஆப்ஷன் சி சமுத்திரகுப்தர். நெக்ஸ்ட் 14, நாற்பதின்மர் என்று அறியப்பட்ட துருக்கிய பிரபுக்கள் குழுவை ஒழித்தவர் ஆப்ஷன் பி கியாசுதீன் பால்பன். நெக்ஸ்ட் பொறுத்துக, சந்தால் கழகம் 1855 முதல் 56, பாப்னா கழகம் 1873-76, தக்கானா கழகம் 1875, மாப்ளா கிளர்ச்சி 1921. சரியான விடை ஆப்ஷன் டி 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் 16, உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட உலகத்தரத்தினை அறிந்து கொள்ளும் பொருட்டு நிறுவப்பட்ட கமிஷன். உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட உலகத்தரத்தினை அறிந்து கொள்ளும் பொருட்டு நிறுவப்பட்ட கமிஷன் எது அப்படின்னா ஆப்ஷன் பி ஹோடாக்ஸ் அலிமெண்டேஷன் கமிட்டி. நெக்ஸ்ட் 17, இந்திய அரசு கருப்பு பணத்திற்கு எதிராக அனைத்து ரூ.500 மற்றும் ரூபாய் நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்த ஆண்டு எந்த ஆண்டு? இந்திய அரசு கருப்பு பணத்திற்கு எதிராக அனைத்து ரூ.500 மற்றும் ரூ.1000 நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்த ஆண்டு ஆப்ஷன் பி 8/11/2016. நெக்ஸ்ட் 18, அமுல் நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது? அமுல் நிறுவனத்தோட தலைமையிடம் எங்கு இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏ குஜராத். நெக்ஸ்ட் 19, தேசிய திட்ட ஆணையம் நேரு தலைமையில் தொடங்கப்பட்ட ஆண்டு. தேசிய திட்ட ஆணையம் நேரு தலைமையில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி 1938. 20,
இம்பீரியல் வங்கி என்பது எந்த ஆண்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது எஸ்பிஐயாக மாற்றப்பட்டது? இம்பீரியல் வங்கி என்பது எந்த ஆண்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்று மாற்றப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி 1955. நெக்ஸ்ட்டு 21 காந்தியடிகளின் வேட்பாளரான பட்டாபி சீதாராமாவை வீழ்த்தி சுபாஷ் சந்திரபோஸ் காங்கிரஸின் தலைவரான ஆண்டு. காந்தியடிகளோட வேட்பாளரான பட்டாபி சீதாராமாவை வீழ்த்தி சுபாஷ் சந்திரபோஸ் காங்கிரஸின் தலைவரான ஆண்டு ஆப்ஷன் ஏ 1939. நெக்ஸ்ட்டு 22 ஹலீனா பாஸ்போரேட் குளோரோஅபேடைட் ஃப்ளோரோஅபேடைட் போன்றவை எதனுடைய தாதுக்கள்? ஹலீனா பாஸ்போரேட் குளோரோஅபேடைட் ஃப்ளோரோஅபேடைட் போன்றவை எதனுடைய தாதுக்கள்? ஆப்ஷன் டி பாஸ்பரஸ். 23 மின்னார் பகுத்தலின் தந்தை. மின்னார் பகுத்தலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் பி ஹர்கீனியஸ். 24 எப்சத்தின் பயன்களில் பொருந்தாதது. எப்சத்தோட பயன்களில் எது பொருந்தாதது அப்படின்னா ஆப்ஷன் டி பாரிஸ் சாந்து தயாரிக்க. இதுதான் பொருந்தாதது. 25 வேதிப்பொருட்களின் அரசன். வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ சல்ஃபியூரிக் அமிலம். நெக்ஸ்ட் 26 மின்கடத்துத்திறனின் அலகு. மின்கடத்துத்திறனின் அலகு ஆப்ஷன் சி சீமன்ஸ். நெக்ஸ்ட் 27 முடக்குவாதத்தை சரி செய்ய பயன்படும் ஜிம்னோஸ்பம். முடக்குவாதத்தை சரி செய்யக்கூடிய ஜிம்னோஸ்பம் ஆப்ஷன் ஏ நீட்டம். 28 வலது ஏற்றியத்திற்கும் வலது வென்ட்ரிகளுக்கும் இடையில் காணப்படும் வால்வு. வலது ஏற்றியத்திற்கும் வலது வென்ட்ரிகளுக்கும் இடையில் காணப்படக்கூடிய வால்வு ஆப்ஷன் சி மூவிதழ் வால்வு. 29 தாவர ஹார்மோன்களில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டவை. தாவர ஹார்மோன்களில் முதலில் எது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி ஆக்சின்கள். நெக்ஸ்ட் 30 செல் பற்றிய படிப்பின் பெயர். செல் பற்றிய படிப்பின் பெயர் ஆப்ஷன் சி சைட்டாலஜி. 31 விட்டமின் இ குறைபாட்டினால் ஏற்படும் நோய். விட்டமின் இ குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய் ஆப்ஷன் டி மலட்டுத்தன்மை. 32 மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தொழில்துறையோட பங்களிப்பு எத்தனை சதவீதம்? மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தொழில்துறையோட பங்களிப்பு ஆப்ஷன் பி 29.73%. நெக்ஸ்ட்டு 33 துருவ நட்சத்திரத்திற்கு எடுத்துக்காட்டு. துருவ நட்சத்திரத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி போலரிஸ். ஆப்ஷன் சி போலரிஸ். நெக்ஸ்ட் 34 அழுத்தத்தின் அலகு. அழுத்தத்தின் அலகு ஆப்ஷன் பி பாஸ்கல். 35 வெள்ளியின் மின்தடை எண் 20 டிகிரி செல்சியஸில். வெள்ளியின் மின்தடை எண் 20 டிகிரி செல்சியஸில் எவ்வளோ அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1.59 × 10⁻⁻8. நெக்ஸ்ட்டு 36 அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிப்பது. அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிப்பது ஆப்ஷன் டி 10 டிகிரி கால்வாய். நெக்ஸ்ட்டு 37 கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது. கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி பெட்ரோல். 38 ரியோ டி ஜெனிரோ நகரில் டேஸ் ஆண்டு நடைபெற்ற புவி உச்சி மாநாடு ஐக்கிய நாடுகளோட சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி மாநாடு என்று அழைக்கப்பட்டது. ரியோ டி ஜெனிரோ நகரில் எந்த ஆண்டு நடைபெற்ற புவி உச்சி மாநாடு ஐக்கிய நாடுகளோட சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி மாநாடு என்று அழைக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் சி 1992. 39 இந்தியாவில் மிக அதிக மக்களடர்த்தியை கொண்ட மாநிலம் எது? இந்தியாவில் மிக அதிக மக்களடர்த்தியை கொண்ட மாநிலம் ஆப்ஷன் சி பீகார். நெக்ஸ்ட் 40 இரத்த வெள்ளையணுக்களின் எண்ணிக்கை குறைவதால் ஏற்படக்கூடிய நோய். இரத்த வெள்ளையணுக்களோட எண்ணிக்கை குறைந்ததுன்னா எந்த நோய் ஏற்படும் அப்படின்னா ஆப்ஷன் சி லீக்னோஃபினியா. நெக்ஸ்ட் 41 உயிருள்ள தடுப்பூசி மருந்திற்கு எடுத்துக்காட்டு. உயிருள்ள தடுப்பூசி மருந்துக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் டி பிசிஜி தடுப்பூசி. 42 காட்மியத்தின் குறியீடு. காட்மியத்தின் குறியீடு ஆப்ஷன் ஏ சிடி.
43 போதைத்தன்மை வாய்ந்த வலி நீக்கிகளுக்கு எடுத்துக்காட்டு. போதைத்தன்மை வாய்ந்த வலி நீக்கிகளுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி கோடின். 44 புவியின் நிறை m மதிப்பு. ஆப்ஷன் ஏ 5.972 × 1024 கிலோகிராம். 45 காரிஃபோ என்பது ஆப்ஷன் சி ஒரு வகையான மானின் ரோமம்.